ஹலோ மக்களே 264வது எபிசோடுக்கு போயிடலாம். எபிசோட்ல பார்த்தா ஒரு பழைய பில்டிங்கை காட்டுறாங்க. பார்த்தா ரொம்ப இருட்டி கிடக்கு. பார்த்தா ஒரு பையன் வந்து ஒரு கண்ணாடி வந்து நின்னுக்கிட்டு இருக்கான். ஒரு பொண்ணு பின்னாடி பேக்ரவுண்ட்ல பேசிட்டு இருக்கா. தேர்ட் ஃப்ளோர்ல வந்து அந்த பில்டிங்ல யாருமே போக கூடாது. அங்க ஒரு ரெஃப்ளெக்ஷன் இருக்கு. அந்த ரெஃப்ளெக்ஷன் முன்னாடி போனோம்னா அந்த ரெஃப்ளெக்ஷன்ல இருந்து இன்னொரு ஆள் வரும். அது நம்மள அப்படியே உள்ள இழுத்துட்டு போயிரும் சொல்லிட்டு இருக்கா. அதே மாதிரி அந்த பையனை இழுத்துட்டு போகுது. கதையை பார்த்தா ஒரு ஆள் சொல்லிக்கிட்டு இருக்கு. சொன்னோன்னு ஈகோ மிரண்டான். அது மாதிரி அந்த அகாடமில வந்து 7 மிஸ்ட்ரிஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காவா. ஒவ்வொரு மிஸ்ட்ரி ஒவ்வொரு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கா. பார்த்தா ஈகோ பயந்து போய் ஹீமாரி கட்டி பிடிச்சிட்டு இருக்கான். இதுக்கெல்லாம் போக மாட்டேன். அதெல்லாம் வந்து சயின்டிபிக் நிஞ்சாட்டோலஜி யாராச்சும் ஏமாத்திருப்பாங்க சொல்லிட்டு ஈகோ ஹீமர் சொல்றா. நம்ம ஏன் அந்த பில்டிங் போக கூடாது, போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வரோம், உண்மையில இருக்கான்னு சொல்லிட்டு பாப்போன்னு சொல்றாவா. 7 மிஸ்ட்ரி இருக்கு, அதை போய் பார்த்துட்டு வரோம்னு சொல்லிட்டு பார்த்தா உயினா ஓகேன்னு சொல்றா. பார்த்தா மொத்த கிளாஸுமே ஓகேன்னு சொல்லிட்டாங்க. நானும் வரேன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு பூனைக்குட்டி மாதிரி இருக்கு, அவளும் வரேன்னு சொல்றா. எல்லாரும் போறீங்கன்னா நானும் வரேன்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த குழந்தைகளை வச்சு என்னடா பண்ணான்னு சொல்லிட்டு கவாக்கி வர முடிச்சுட்டு இருக்கான். நல்ல வேலை காய் போகல, அது வரைக்கும் சந்தோஷம்னு பாக்குறான். பார்த்தா நானும் வரேன்ட்டாவா போசுக்குன்னு மிரண்டுட்டான். இவ எதுக்குடா போறா, தேவையில்லாம நம்மள உள்ள இழுக்காலன்னு சொல்லிட்டு நைட் நேரம் தூங்கலான்னு பார்த்தா நம்மளுக்கு இன்னொரு வேலையை வச்சுட்டான்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு இருக்கான் கவாக்கி. அங்க உள்ள மேப் எடுத்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. அங்க எப்படிலாம் போகணும்னு சொல்லிட்டு பெஸ்ட் ரூட் இந்த வழி போனா நல்லா இருக்கும் சொல்லிட்டு ஹீமாரி ஒரு ஐடியா போடுறா. இந்த இடம் வந்து போறது நல்லா அட்வென்ச்சர்ஸா இருக்க போது, என்ஜாய் பண்ண போறோம்னு சொல்லிட்டு கிளாஸ் பொண்ணுங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த காய் எதுக்கு தேவையில்லாம போறான்னு சொல்லிட்டு கவாக்கி பாத்துக்கிட்டு இருக்கான். மத்த பொண்ணுங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. பயந்துனா அங்க இருந்து ஓடிடாத பார்த்து போன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பார்த்து ஆளாளுக்கு நீங்க பயந்துறாதீங்கன்னு சொல்லிட்டு பேசுறாங்க. அவங்க எழுதிக்கிட்டே இருக்கா. சடனா பார்த்தா இங்கு தீந்துருச்சு. ஏன்ட்ட இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பூனைக்குட்டி மாதிரி இருக்கலாம் அந்த பொண்ணு சொல்றா. ஏன்ட்ட இல்லாத எதுவுமே கிடையாது சொல்லிட்டு ஒவ்வொன்றும் எடுக்கா. பார்த்தா ஏகப்பட்ட பொருள் வெளியே வருது. இந்த இடத்துக்குள்ள வந்து எவ்வளவுதான் இருக்கு. இவளே ஒரு 7 மிஸ்ட்ரியில ஒரு மிஸ்ட்ரியா இருப்பாளான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கேன் ஈகோ. பார்த்தா இவங்க நின்றுட்டு இருக்காங்க. சடனா பார்த்தா நம்மளால ஷீனோ வந்து நின்றுட்டு இருக்கான். இந்த கிளாஸ் அவுட் நீங்க போனீங்கன்னா இந்த கிளாஸ் நான் சுத்தம் பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எதுக்கு நீங்க சுத்தம் பண்றீங்க, சயின்டிபிக் நிஞ்சா டூல வச்சு சுத்தம் பண்ணலாம, ஏன் இதெல்லாம் பண்றீங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. அகாடமில இப்படி பண்றது இது ஒரு ட்ரைனிங்னு சொல்றான் ஷீனோ. எப்பவுமே சயின்டிபிக் நிஞ்சா டூலாம் எதிர்பார்த்துக்கிட்டு கூடாது, நம்ம நிஞ்சுட்ஸை நல்லா வளர்க்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காம. இவர் ரொம்ப பேசுறாரு. இவரெல்லாம் யாரடா பார்க்க விட்டான்னு சொல்லிட்டு பசங்க எல்லாம் ஓடிட்டாங்க. இவர் யாருன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு பேசிட்டு போறா. இவர் தான் ஷீரோ சென்சேன்னு சொல்றாங்க. ஷீரோவா, அது ஒரு நாய் பேர்லாம் சொல்லிட்டு அது ஷீனோன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள பாத்துக்கிட்டு இருக்கான். நினைச்சிருக்கேன் நான் வேணா அந்த வேலையை பார்க்கணும்னு சொல்லிட்டு கவக்கி சொல்றான். யார் அந்த வேலையை பார்க்க வேண்டாம், நானே இதை பார்த்துன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவர் சோகமா சொல்றான். என்ன இந்த டீச்சர் பார்க்க பயங்கரமா இருக்குன்னு சொல்லிட்டு கவக்கி பார்த்துட்டு போய்கிட்டே இருக்கான். நைட்டு எல்லாருமே வந்துட்டாங்க. டைம் ஆயிருச்சு, வாங்க உள்ள போலாம்னு சொல்லிட்டு கிளம்பி வந்து நின்றுட்டு இருக்காங்க. பார்த்தா நம்மளுக்கு கவாக்கி அங்க வந்து நின்றுட்டு இருக்கான். இங்க சொல்றான் இந்த இடத்த பார்த்தாலே பயமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். எல்லாருமே அப்படி பொடிநடைய போட்டு கொஞ்சம் கொஞ்சமா நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லா இருட்டா இருக்குன்னு சொல்லிட்டு போறாங்க. நீ முதல்ல போன்னு சொல்றாங்க. டேய் நீ தண்டா பையன், நீ போ முதல்ல சொல்றாங்க. பார்த்தா ஈகோ முன்னாடி போய்கிட்டு இருக்கான். சடனா பார்த்தா ஒரு சத்தம் கேக்கு. பார்த்தா எல்லாருமே போய்கிட்டு இருக்காங்க. காய் மட்டும் சடனா தனியா போறா. காய் நீ எங்க போற சொல்லிட்டு கவக்கி கேக்குறான். அப்படி தனியெல்லாம் போக கூடாது சொல்றான். அவங்க கூட ஒன்னா போனதுன்னு சொல்லிட்டு கேக்குறான். 7 மிஸ்ட்ரி எல்லாம் நீ பார்க்க போகலன்னு சொல்லிட்டு கேக்குறான். அப்படி ஒரு மிஸ்ட்ரியே ஒண்ணும் கிடையாது, நீயும் நான் நல்ல மெச்சூரான ஆளு, உனக்கு இது கூட தெரியாதுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேக்குறான். நீ ஹிமாரி வயசுல உள்ள பொண்ணு தானே சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். நீ மட்டும் எப்படிலாம் பண்றான்னு சொல்லிட்டு நல்லா வளர்ந்துருக்கோம், நம்ம தான் அறிவா யோசிக்கணும், பசங்க எல்லாம் ஏகப்பட்ட கனவோட இருப்பாங்க, நம்ம தான் மனசு கட்டணும் சொல்லிக்கிட்டு இருக்காவா. சடனா பார்த்தா அவன் அசிஸ்டன்ட் வந்து நின்னுட்டு இருக்கான். மை லேடி எல்லா ப்ரிப்பரேஷனும் கம்ப்ளீட்னு சொல்றான். பார்த்து அந்த அசிஸ்டன்ட்டுக்கு பார்த்தா ஒரு புதுசான ஒரு ட்ரெஸ் போட்டு விட்டுருக்காவா. என்ன கெட்டப்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் நிறைய இன்வெஸ்டிகேஷன் பண்ண போறாங்கல்ல, அதனால 7 மிஸ்ட்ரி வந்து இல்ல, அது இருக்க மாதிரி நான் காட்ட போறேன்னு சொல்றாவா. ஃபேக் மிஸ்ட்ரியை காட்ட போறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. வேலை நீங்களே பாருங்க, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்புறான். உன்னோட ஹெல்ப் எனக்கு வேணும், நீ ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு காய் கேட்டுக்கிட்டு இருக்கா. நான் எதுக்கு வரேன்னு சொல்லி கேக்குறான். ஹீமாரி முன்னாடி நீ எதுவும் பண்ண விரும்பலன்னு சொல்லி கேக்குறா. உன்னை ஹீமாரியை பத்தி யோசிச்சு பாக்குறான். பார்த்தா கவாக்கி வந்து அளவெடுத்து பாத்துக்கிட்டு இருக்கான். உனக்கு இது கரெக்டா இருக்குன்னு சொல்லிட்டு சுத்தி சுத்தி வந்துகிட்டே இருக்காம. இவ்வளவு பெரிய கிட் எல்லாம் வந்து இங்க படிக்கான்னு சொல்லிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்கான் அந்த அசிஸ்டன்ட். பார்த்தா பசங்க எல்லாம் அப்படி பொடி நடைய போட்டு நடந்து போய்கிட்டே இருக்காங்க. அப்படி போய்க்கிறதுல கவாக்கி காயில எங்க போனாங்கன்னு சொல்லிட்டு ஒரு உள்ள தப்பான வழியில போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே வராங்க. பயப்படாம அங்கடா கோலத்தனமா வராதீங்க, 7 மிஸ்ட்ரி எல்லாம் உடச்சிட்டு போகணும்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு சந்தோஷமா போறாங்க. ஆனா ஹீமாரி அசால்ட்டா போய்கிட்டு இருக்கா. இதுல வந்து ஏகப்பட்ட மிஸ்ட்ரி இருக்கு, நம்ம தான் ஒவ்வொரு மிஸ்ட்ரியா காட்டணும்னு சொல்லிட்டு இருக்கா. காய் அனாட்டமிக்கல் மாடல் இது நடக்குற மாதிரி நம்ம காட்டணும்னு சொல்லிட்டு இருக்கா. பார்த்து ஒரு பொம்மை நடக்கிற மாதிரி பயம் கொடுத்து பிளான் பண்ணிருக்காங்க. அவங்க சயின்ஸ் லேபுக்குள்ள வராங்க. அவங்க சடனா அசிஸ்டன்ட் பயத்துல ஓடுதான். அவன் பார்த்தா பயம் கொடுத்து ஓடுதான். பார்த்தா கவாக்கியும் ஓடுதான் எக்ஸ்ட்ரா. பார்த்தா முதல்ல ஒரு பொண்ணு பயப்பட மாட்டா சொன்னால அவளே பயந்து ஓடிட்டா, செதறிட்டாவா. அவ ஒண்ணு இவங்களும் போறாங்க. பார்த்தா மிஸ்ட்ரியை காமிச்சிட்டாங்க. நீங்க நல்லா நடிச்சுன்னு சொல்லிட்டு இருக்கா. காய் குழந்தையெல்லாம் என்ன ஏண்டா பண்ண வைக்கிறது சொல்லி தலையே தொங்கிருச்சு கவாக்கிக்கு. அடுத்து பார்த்தா ட்ரைனிங் கிரவுண்டுக்கு போறாங்க. ஏன்னா இது நருட்டோ காலத்துல உள்ள அகாடமி போலுக்கு அந்த இடத்துக்கு தான் போயிருக்காங்க. பார்த்தா இவங்க போய்கிட்டே இருக்காங்க. சடனா பார்த்தா குணையை வச்சு யாரும் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபிளாஷ் லைட் அடிக்கன்னு சொல்றாங்க. பார்த்தா அந்த பூனை மாதிரி இருப்பாள் அந்த பொண்ணு ஒவ்வொரு பொருளையும் எடுக்கா. பார்த்தா ஃபிளாஷ் லைட் மட்டும் அவள்கிட்ட இல்ல. பார்த்தா அதுக்குள்ள ஹீமாரி லைட்டை போட்டு விட்டா. யாரா இருக்காங்கன்னு சொல்லிட்டு தேடிக்கிறாங்க. அங்க யாருமே இல்ல. பார்த்தா செகண்ட் மிஸ்ட்ரி முடிஞ்சிருச்சு. அப்படியே போய்கிட்டு இருக்காங்க. பார்த்தா பாத்ரூமுக்கு போறாங்க 3வது மிஸ்ட்ரியை தேடி. ஹீமாரி கதவை தட்டிட்டு உள்ள போறாவா. கதவை ஆட்டோமேட்டிக்கா திறக்கு. ஒண்ணுமே இல்ல, பயப்படுறதுக்கு எதுவுமே இல்லன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க ஹீமாரி அமைதியாருன்னு சொல்றா. சடனா பார்த்தா ஏதோ ஒரு தண்ணி சத்தம் கேக்குது. பார்த்தா அதுக்குள்ள இருந்து ஏதோ ஒரு தண்ணி மாதிரி வருது. பார்த்தா சிவப்பு கலர் ரத்தம் வருது, பீச்சிக்கிட்டு அடிக்காது. பார்த்தா பசங்க எல்லாம் பயந்து ஓடிட்டாங்க. என்னடா சிவப்பு கலர்ல ரத்தம் மாதிரி வருதுன்னு சொல்லிட்டு. பார்த்தா அது சாதாரண விஷயம் கிடையாது.
அந்த அசிஸ்டன்ட் ஜுட்ஸோ போட்டு சிவப்பு கலர்ல தண்ணி வரது மாதிரி வச்சிருக்காங்க. உனக்கு வாட்டர் ஸ்டைல்லாம் தெரியுமா, நீ ஷினோபியான்னு சொல்லிட்டு கவாக்கி கேட்டுக்கிட்டு இருக்கான். காலகட்டத்துக்கு முன்னாடி நான் ஷினோபியா இருந்தேன்னு சொல்றான் அவன். காய் சொல்றா நீங்க 3வது விஷயத்தை சூப்பரா பண்ணிட்டீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. அந்த பசங்க அப்படியே பயந்துட்டு அப்படியே வெளியே வந்துகிட்டே இருக்காங்க. பார்த்தா லார்ட் தேர்டோட பொம்மை அங்க இருக்கு. உடனே பார்த்தா லார்ட் தேர்டோட பொம்மை இவங்களை நோக்கி வர ஆரம்பிச்சிருச்சு. என்னடா இது கோஸ்டான்னு சொல்லிட்டு பார்த்தது வேற திசையை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கு. பார்த்தா சும்மா ஒன்னும் ஓடல. கவாக்கி அந்த அசிஸ்டன்ட் தூக்கிட்டு ஓடுறாங்க. பார்த்தா ஹீமாவரியை துரத்திட்டு போறா. அது எங்கதான் போகுதுன்னு தெரியணும், நான் கண்டுபிடிச்சே தீரோன்னு சொல்லிட்டு ஹீமாவரி அனலவத்துல துரத்திட்டு போறா. இவா எங்கடா துரத்திட்டு வரான்னு சொல்லிட்டு கவாக்கி மிரளுதான். பார்த்தா ஹீமாவரி என்ன சும்மாவா சடனா பியாக்குன்னு போட்டு விடுதா. ஸ்டாச்சு என்னடா இவ்வளவு ஹெவியா இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு ஓடுறான் கவாக்கி. பார்த்தா அந்த 2 பேரும் தூக்கிட்டு போறதை வந்து ஹீமாவரி கண்டுபிடிச்சிட்டா. இதான் விஷயம்னு சொல்லிட்டு சடனா ஸ்டாப் ஆகுதா. நக்கலா சிரிக்கா. சரி இவங்க நல்லபடியா சிரிப்பு காட்டுன்னு சொல்லிட்டு அப்படியே அமைதியாவே இருக்கா. அவன் நினைச்சிருந்தா பிடிச்சிருந்திருக்கலாம், அவனா பிடிக்காமலே விட்டுட்டா. பார்த்தா 4வது மிஸ்டேக் அவங்க காமிச்சிட்டாங்க. சரி யாராச்சும் வராங்களான்னு சொன்ன பாக்கன்னு சொல்லிட்டு காய் போய் பாத்துக்கிட்டு இருக்கா. ஏன் இந்த காய் வந்து இதுல ரொம்ப சீரியஸா இருக்கான்னு சொல்லிட்டு கவாக்கி வேற பாத்துக்கிட்டு இருக்கான். சில விஷயத்தை வந்து திரும்பி பெற்றுக்கன்னு நினைக்கான்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஊர்ல வந்து பிரின்சஸ் மாதிரி வாழ்ந்துட்டாங்க, சில விஷயத்தை அவங்க பண்ணி பார்க்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாங்க, அதைத்தான் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். அவங்க தம்பி கூட விளையாண்டுகிட்டு இருப்பாங்க, அந்த நினைவுகள்ல நிறைய விஷயம் மறந்துருச்சு, அதைத்தான் திரும்பி யோசனைக்கு வரணும்னு சொல்லிட்டு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். பார்த்தா கவைக்கு அவனை பார்த்தா யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். பார்த்தா நருட்டோ வீட்டுக்கு வந்ததெல்லாம் இதே மாதிரி கதையை நான் ஆல்ரெடி கேள்விப்பட்டிருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். கண்டிப்பா நீ அவங்க கூடயே இருக்கீங்களா, நீங்க ரொம்ப நல்லவர்னு சொல்லிட்டு இருக்கான் கவாக்கி. என்ன பேசிக்கிட்டு சொல்லிட்டு மிஸ் காயா வந்து கேட்டுக்கிட்டு இருக்கா. நல்லா ஆசீர்வதிக்கப்பட்டவதான் சொல்லிட்டு இருக்கான் கவாக்கி. என்னாச்சுன்னு சொல்லிட்டு காய் கேட்கறா. சரி ஹீமாவரி மத்தவங்க வந்தாங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான் அவன். யாரும் வரல, சரி நல்லபடியா முடிஞ்சு அது வரைக்கும் சந்தோஷம் சொல்லிட்டு இருக்கான். மிச்சம் சூப்பரா பண்ணலாம் சொல்லிட்டு இருக்கான். என்ன சடனா நல்லா பூஸ்டப் ஆயிட்ட, என்னாச்சுன்னு சொல்லிட்டு காய் கேட்டுக்கிட்டு இருக்கா. யாருக்கு தெரியும், நான் நல்லபடியா பண்ணி முடிக்கன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அவனும் போறான். வா அடுத்த விஷயத்த நானும் என்ஜாய் பண்ண போறேன்னு சொல்றான் கவாக்கி. அவரோட கதையை கட்டன அப்படி என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அடுத்து பார்த்தா அவங்க எல்லாம் போயிட்டு இருக்கா சென்சி போட்டோ இருக்கு, அதைத்தான் போய் பாத்துக்கிட்டு இருக்காங்க. சடனா பார்த்தா அந்த போட்டோ அப்படி பார்த்துட்டு சிரிக்க ஆரம்பிச்சிருச்சு. பார்த்தா பேய் மாதிரி செய்து. பார்த்தா இருந்து ஒரு பெரிய நாக்கே வருது. என்னடா நடக்க சொல்லி ஹீமாவரி முழிக்கா. பார்த்தா பூனை வேஷம் போட்டு ஒரு பொண்ணு வந்தால அந்த பொண்ணு பயந்து ஓடிட்டு ஆள விடுங்கடான்னு சொல்லிட்டு பார்த்தா இன்னொரு பக்கம் கவாக்கி அந்த அசிஸ்டன்ட் போய்கிட்டு இருக்காங்க. பார்த்தா வந்து பயம் கொடுத்தது நம்ம கவாக்கி தான், வேற லெவல் பண்ணிட்டான். அடுத்து பண்றத நம்ம கடைசி மிஸ்ட்ரின்னு சொல்லிட்டு இருக்காவா. அடுத்த ஒண்ணுதான் கடைசி மிஸ்ட்ரியா, அது 6வது தானே, 7வது ஒண்ணு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல 7வது 20க்கு யாருமே பார்த்ததே இல்ல, 6 தான் உண்டுன்னு சொல்றாவா. இந்த அகாடமில வந்து ஏகப்பட்ட மிஸ்ட்ரி இருக்கு, இந்த கண்ணாடி ஒரு மிஸ்ட்ரின்னு சொல்லிட்டு இருக்காங்க அவங்க. சரி அப்ப இது யாரு கண்ட்ரோல் பண்ண சொல்லி கவை கேட்டுக்கிட்டு இருக்கான். நீ மட்டும் இங்க வேடிக்கை மட்டும் பாரு, பேட்டரோ வந்து எல்லாத்தையும் நல்லபடியா பாத்துக்கிடுவாருன்னு சொல்லிட்டு இருக்காவா. நம்ம 3 பேர் தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஹீமாரி ஈகோ யுயினா மட்டும் வந்து நின்னுட்டு இருக்காங்க. அந்த கண்ணாடி முன்னாடி வந்து நின்னுட்டு இருக்காங்க. இதுல அப்படி எதுவும் பெருசாவே இல்லைன்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்காங்க. கண்ணாடியே கூர்ந்து பாக்குறாங்க அவங்க. சடனா பார்த்தா கண்ணாடிக்கு முன்னாடி பின்னாடி வந்து ஏதோ ஒரு துணி மாதிரி பறந்து வந்து நின்னுட்டு இருக்கு. உங்க ஆளு உண்மையில வேற லெவல் பண்றான்னு சொல்லிட்டு கவாக்கி சொல்லிட்டு இருக்கான். இந்த அளவுக்கு எபிலிட்டி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கே தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்காவா. சடனா பார்த்தா என்னைய பத்தியே பேசுறீங்கன்னு சொல்லிட்டு அவர் வராரு. பார்த்தா அவரே இங்கதான் வந்து நின்னுட்டு இருக்காரு. பார்த்தா முன்னாடி வந்து நிக்கிறது யாருன்னே தெரியல. நாங்க நிக்கிறது யாருன்னு சொல்லிட்டு மிஸ் காயா கட்டிக்கிட்டு இருக்கா. பார்த்தா அதெல்லாம் பார்த்துட்டு அந்த பசங்க அப்படியே செதறிட்டாங்க, மயங்கிட்டாங்க. ஆனா ஹீமாரி மட்டும் அசால்ட்டா நின்னுட்டு இருக்கா. பார்த்தா கவைக்கு விட மாட்டேங்கா. ஹீமாரி பக்கத்திலே வரன்னு சொல்லிட்டு பாஞ்சுக்கிட்டு அடிக்க வராம. சடனா பார்த்தா அது பாஞ்சு பறந்து போகுது. என்னோட அட்டாக்கே பிளாக் பண்ணுன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான் கவைக்கு. சடனா பார்த்தாங்க தப்பிச்சு போய்கிட்டு இருக்கு. உடனே வந்து ஹீமார்ட்ட சொல்லிட்டு இருக்கான், அது ஏதோ அசசின்னு நினைக்கேன், காய கொள்ள வந்திருப்பான், நீங்க உள்ளவங்கள பாத்துக்கோ, மிச்சம் நான் பாத்துக்கன்னு சொல்லிட்டு கவாக்கி. பார்த்தா காய துரத்தி போய்கிட்டு இருக்கா. உடனே வந்து காய் கேட்டுக்கிட்டு இருக்கா, நீங்க போறன்னு சொல்லிட்டு இது உண்மையிலே கோஸ்ட்னு சொல்லிட்டு செக் பண்ண போறேன்னு சொல்லிட்டு காய் சொல்லிக்கிட்டு இருக்கா. இது நம்ம பிளான்ல கிடையாது சொல்றான் அவன். இது வந்து புதுசா இருக்குல்ல, அதெல்லாம் நான் களத்துல இறங்க போறேன்னு சொல்லிட்டு அனல் வேகத்துல போறா. மை லேடின்னு சொல்லிட்டு இவனும் போறான். உடனே வந்து ஹீமார்ட்ட சொல்றான், நீ இவங்களை பாத்துக்கோ, நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கவாக்கி முன்னாடி போய்கிட்டு இருக்கான். சடனா பார்த்தா துணி பறந்து போயிட்டு அப்படி இறங்கி போய் கீழே விழுது. அதான் துணியை தூக்கி பாக்குறாங்க. பார்த்தது ஒரு ஆர்டினரி ஷீட் தான், அதுல எதுவுமே இல்ல. பாத்துக்கிட்டு சடனா தேர்ட் கூட சிலையை வந்து விழுது. லார்ட் தேர்டோட சிலை வந்து ஸ்கூல் யார்ட்ல தான் இருந்துச்சு, இங்க வந்து எப்படி விழுந்துச்சுன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. பார்த்தது துணி திரும்பி பறக்க ஆரம்பிச்சிருச்சு. எங்கடா பறந்து போறோம்னு சொல்லிட்டு கவைக்கு பிடிக்க போறான். பார்த்தது பறந்து போய்கிட்டே இருக்கு. சடனா ஒரு கிளாஸ் ரூம்குள்ள போகுது. மிஸ் காயவே செதறிட்டா. நில்லுன்னு சொல்லிட்டு இருக்காவா. சடனா திரும்பி பாக்குறா. பார்த்தா அனாட்டமி பொம்மை தானா நடந்து வந்து நின்றுகிட்டு இருக்கு. பார்த்தா அதெல்லாம் நம்மளால அடிச்சு நொறுக்கிட்டா எங்கடா வரன்னு சொல்லிட்டு பார்த்தா திரும்பி அந்த துணி வந்து பாஞ்சு வந்து மேல உள்ள போகுது. என்னடா நடக்குன்னு சொல்லி முடிச்சுட்டு இருக்காங்க. இந்த 7வது மிஸ்ட்ரி வந்து உண்மையிலே பயங்கரமா இருக்கு. நம்ம இவ்வளவு நேரம் எல்லாத்தையும் ஃபேக்கா பண்ணிக்கிட்டு இருந்தோம், ஒரிஜினல் ஒண்ணு வந்து வெளியே வந்துட்டு போலுக்குன்னு சொல்லிட்டு இருக்காவா. இதெல்லாம் ஒரிஜினல் கிடையாது சொல்லிட்டு இருக்காம. நீ அப்பெல்லாம் சொல்லாத, இது உண்மையா தான் இருக்குன்னு சொல்றான் மிஸ் காய். லேடி இதெல்லாம் விடுங்கன்னு சொல்லிட்டு இருக்காம. கடைசியா கிளாஸ் ரூம் மட்டும் யாருமே போகல. ஒன்னு கவைக்க சொல்றான், கிளாஸ் ரூம்ல போய் நான் செக் பண்ண போறேன்னு சொல்லிட்டு ஃபேக்கல்டி ரூமுக்கு அப்படி வந்து கிளாஸ் ரூமுக்கு வர பாக்குறான். பிளேஸ்ல நம்ம செக் பண்ணல, இதையும் செக் பண்ணி பாத்துறோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. பார்த்தா யாராங்க ஒரு ஆள் கிராஸ் பண்ணி போற மாதிரி இருக்கு. பார்த்தா அவனோட மூவ்மெண்ட் வேற லெவலா இருக்கு. இவனை நான் பிடிச்சு திரும்ப சொல்லி கவைக்கு பாத்துக்கிட்டு இருக்கான். டேய் இவன் வந்து நம்மளதான் பிடிக்க பாக்குறான்னு சொல்லிட்டு கவைக்கு பாத்துக்கிட்டு இருக்கான். பார்த்தா அவன் ஜெட்டு மாதிரி போய்கிட்டு இருக்கான். தரைய உரசிக்கிட்டு போறான். யார்டா இதுன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. சடனா பார்த்தா ஏதோ ஒரு பச்சை கலர்ல வாலி மாதிரி இருக்கு, ரேடியம் கலர்ல
கலர்ல இருக்கு. அந்த தண்ணி கொட்டி அப்படியே வந்து அவன் மேல ஊத்திருச்சு. என்னடான்னு சொல்லிட்டு கவிக்கு பாத்துட்டு இருக்கான். இது நார்மலா டார்க் பெயிண்ட் தான், இது வேற ஒண்ணு இல்லன்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். இது பொம்மையே இல்ல என்னன்னு சொல்லிட்டு பாத்துட்டு பேசிக்கிட்டு இருக்கான். அப்படி எந்திக்கான். சடனா பார்த்தா வேற யாருமே இல்ல, ஷீனோ சென்சே தான் வந்து நின்னுட்டு இருக்கான். ஷீனோ சென்சே நீங்க என்ன பண்றீங்கன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்க. ஃபேக்கல்டி ரூம் வந்து அசிங்கமா இருந்துச்சு, அதை தாண்டா நான் கிளீன் பண்ண வந்தேன்னு சொல்லிட்டு. பேயெல்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு மிஸ் காய் கேக்குறா. பேயா அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு ஷீனோ கேட்டுக்கிட்டு இருக்கான். இதை பத்தியே பேசுறீங்கன்னு சொல்லிட்டு அவனோட இன்செக்ட கூப்பிடுதான். பார்த்தா இன்செக்ட் வச்சுதான் அந்த துணியெல்லாம் பறக்க விட்டு இருந்திருக்கான். இந்த வேலையை பார்த்தது எல்லாமே நீ தானு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் கவாக்கி. பார்த்தா இன்னொரு பக்கம் ஒரு சத்தம் வருது. பார்த்தா ஈகோவும் யுயினோ வந்து நின்னுட்டு இருக்காங்க. பார்த்தா இவரை பார்த்துட்டு மிரளுதாங்க. டேய் பேயின்னு சொல்லிட்டு பயந்துட்டு ஓடுதாங்க அந்த ரெண்டு பேருமே. பார்த்தா அவனை சுத்தி ரேடியம் கலர்ல இருக்கு. பார்த்தா ஹீமாரி ஒண்ணு நின்னுட்டு இருக்கா. ஷீனோ சென்சே நீங்க என்ன பண்றீங்கன்னு சொல்லிட்டு. நைட் நேரத்துல நீங்க எங்கடா பசங்களா இங்க வந்தீங்கன்னு சொல்லிட்டு ஷீனோ கேட்டுக்கிட்டு இருக்கான். பூச்சிகள்லாம் இங்க இருக்க வேலையை பார்த்துரும், நீங்க வீட்டுக்கு போய் சேருங்கன்னு சொல்லிட்டு இருக்கான் ஷீனோ. பார்த்தா எல்லாருமே பேய் பேயின்னு பயந்துட்டு போய்கிட்டே இருந்திருக்காங்க. முதல்ல நான் பேயை பார்த்தேன், பேயை பார்க்கறது நல்லா பயங்கரமா இருக்குன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே போறாங்க அவங்க. சரி கவாக்கி இவ்வளவு நீங்க எங்க போனீங்க, நல்லா ஃபன்னா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஹீமாவாரி காய் லைட்டா தட்டி விடுதா. இதை ஹீமாட்ட சீக்கிரட்டாவே வச்சுக்கோ, இதெல்லாம் அவள்கிட்ட சொல்லாதன்னு சொல்லிட்டு. நான் எதுக்கு அவள்கிட்ட சொல்ல போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். எல்லாரோட கனவு வந்து நல்லபடியா வச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வரா காய். ஆனா ஹீமாரி லைட்டா நக்கலா கிராஸா பாத்துட்டு வரா. அவளுக்கு ஆல்ரெடி எல்லா பிளானுமே தெரிஞ்சிருக்கு. கவைக்கு பாக்குறான், இவளையாச்சும் ஏமாத்துறதாச்சுன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். அப்புறம் மொத்தம் அடுத்த நாள் கிளாஸ்ல இதை பத்தி டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்காங்க. பேய் வந்து அது வேற ஆளா வந்துன்னு சொல்லிட்டு. பேயும் கிடையாது ஒண்ணும் கிடையாது, கண்டிப்பா சயின்டிபிக் நிஞ்சா டூலா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். இருக்கி எல்லாருமே நாங்க கண்ணால பார்த்தா சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா பயங்கரமா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. அகாடமில முதல்ல 7 மிஸ்டரிஸ் இருந்துச்சு, அந்த 7 மிஸ்டரியுமே சூப்பரா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மிஸ் காயும் சொல்லிக்கிட்டு இருக்கா. ஷீனா வந்துட்டு இருக்கான். பசங்க எல்லாம் என்ன பத்தி பேசுறத பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பார்த்தா கோஸ்ட்னு பேர்ல இவனை பத்தி தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. பார்த்தா ஹீமாரி இதெல்லாம் கேட்டு கவாக்கி பத்தில நின்னுட்டு இருக்கா. என்ன ஹீமாரி நீ எல்லாத்தையும் முதலே கண்டுபிடிச்சிட்டு அப்படித்தானே உன் பேக்குன்னு இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இருக்கான். கண்ணை வச்சு எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படித்தானே சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். என்னோட பேக்குன்னு தேவையில்லாமல யூஸ் பண்ண மாட்டேன், தேவை உள்ள சமயத்துல மட்டும் அப்பப்ப யூஸ் பண்ணிக்கிடுன்னு சொல்லிட்டு இருக்காவா. காயா வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டல, அது வரைக்கும் எனக்கு போதும்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. காய் சொல்லிட்டு இருக்கா, நான் நல்லா பயந்தேன், அதை எப்படி சொல்லனே தெரியன்னு சொல்லிட்டு காய் வந்து எல்லாத்தையும் சும்மா நக்கல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கா. கவைக்கு பாக்குறான், உண்மையில யார் நல்லா வளர்ந்தவங்கன்னு சொல்லிட்டு இப்ப பார்த்தாலே தெரியும் சொல்லிட்டு ஹீமாவரியை பார்த்துக்கிட்டு இருக்காம. என்ன ஒண்ணு எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றின்னு சொல்றான் அவன். ஹீமாவரி ஓகேன்னு சொல்றா. பார்த்தா அதோட எபிசோட் முடியுது. அதுக்கடுத்த எபிசோட் சொல்லி சந்திப்போம். மரம் சரி பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க, பெல் பட்டன் மறந்துங்க. See you, bye.